செலவுக்கெல்லாம் பணத்துக்கு என்னென்ன பண்ற? அதான் ஜெயில கொடுத்தாங்கல்ல. தீர்ந்து போச்சுன்னா திருப்பி உள்ள வேண்டியதான். மனத்தனமா பேசாதடா. உன் கூட பிறந்துட்டேன்ல. கணேசா, அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா? இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா. முனி வரட்ட நேரத்தை வெளியே உட்காந்து என்னடா வெட்டி பேச்சு? தலை பிள்ளைக்கு தான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. நீ வாடா உள்ள. பாவி கண்ணு, பரப்பர கண்ணு, பள்ளி கண்ணு, தேல் கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, உன் கண்ணு, என் கண்ணு, சொச்ச நச்சம் கண்ணு, எல்லாத்துக்கும் சேர்த்து துப்பு. நேரத்துல வீட்டுக்கு வராம என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? ஏதாச்சும் காத்து கருப்பு பட்டுருச்சு? வேற பேய் பிசாசு நியாயத்துக்கு பயப்படுற. உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. உன்னை பெத்து வளர்க்கப்பட்ட பாடு எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பேர் ராசா? என்னமோ ஊருக்குள்ள முனி வெட்டிட்டு நீ தலைப்புள்ள எங்க உட்காந்து இருக்க? நமக்கு இந்த முனிக்கு எல்லாம் சர்வசாதாரண. நீ வயசு பயலாச்சே. நீ புரியாம பேசுற. ராஜா உள்ள படுத்துக்கிட்டு இருப்பான். சரி சரி. நான் தாண்டா முனி. ராஜா உருவத்தில் இங்க உட்கார்ந்திருக்கேன். மூத்த பிள்ளாண்டான கூப்பிடுங்க. கணேசா, அம்மா நீ உட்கார். நான் சொன்னது மூத்த பிள்ளாண்டான. மூத்தவன் செத்துட்டா என்ன செய்வாங்க? அப்போ ரெண்டாவது பிள்ளைதான். எனக்கு இவ மட்டும்தான் மகன். நீங்க ஆரம்பிங்க. கணேசா உட்கார். गणेश पवित्र धारणं करिष्यामि। ममोपाध्यं समस्त दुरिदक्ष श्रीद्वार परमेश्वरः प्रीतीर्थं भरतवर्षे भरतखण्डे पार्वती षष्ठी संवत्सरनामः शिवगोत्राणां यः तिलोदकं तर्पयामि। ஏமா நிறுத்திட்ட? என்ன உன் பிள்ளையா நினைச்சு சோறு போட வேண்டாம். ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுக்கம்மா. எங்க அப்பாவுக்கு திதி பண்ற உரிமையை தான் நீ கொடுக்கல. உன் கையால ஒரு கவலை சோறு சாப்பிட்டா போதுமா? போடுமா? திதி பண்றது செத்து போனவங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்கு தான், கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல. மரியாதை எந்திரிச்சு போயிடு. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு, இல்லனா ஊரையே கூட்டி உன்னை அசிங்கப்படுத்துறவன அந்த நடராஜ என்ன மிரட்டுறான்.
அண்ணே இவன் ஒண்ணுமே தெரியாத பைத்தியக்காரன்டா. பாவம், இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆனா தங்கச்சி செத்த நாள் மட்டும் ஞாபகத்துல இருக்கு. எப்படி? இன்னைக்கு தங்கச்சி சமாதிக்கு பூ வைக்க வந்திருக்கான். இவ்வளவு காலமா நம்ம காதுல பூ வச்சுட்டு இருந்திருக்கான்டா. இல்ல ஜானி, தங்கச்சி மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அவகிட்ட இருந்து பிரிச்சு நம்ம கூடவே வச்சிருக்கிறது தப்புடா. பக்கத்திலேயே ஒரு குழிய தோண்டி படுக்க வச்சிருங்க. வெட்டியான்னா வெட்டித்தனமா சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சியா? முடியுமா உன்னால? முடியுமா உன்னால? என்ன எவனும் ஏமாத்த முடியாது. என் உடம்பெல்லாம் கண்ணு. கேவலம் ஒரு 400 மில்லி வாங்கி தரதுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு தெரியாம பணத்தை புதைச்சிட்டியே. உன் பணத்தை எடுத்துக்கிட்டு போ. புதைச்சாச்சு. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணணும். நீ சொன்னா கேட்க மாட்ட. நானே தோண்டிடுறேன். தூக்கு. கொண்டுட்டு வரும் பணத்தை. நிறைய குடிச்சிருந்தாலும் நாங்க ஒண்ணு நிதானம் தவற மாட்டோம். என்னை யாராவது ஏமாத்தணும் நினைச்சா அவனை நான் குழிக்குள்ள தள்ளிடுவேன். தள்ளி ராஜா, ராஜா, ராஜா. ஜானி, தைரியம் பாரு. உன்னை நடராஜ வீட்டுல பார்த்த உடனேயே நீ பைத்தியக்கார இல்லைங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து பல நாளா உனக்கு தெரியாமலே நான் உன்னை கவனிச்சுட்டு வந்தேன். உன்னை உயிரோட போட்டு புதைக்க அளவுக்கு அந்த நடராஜனுக்கு மேல என்ன கோபம்? அதை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னால கொலை செய்யப்பட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, அந்த கேத்தரின் ஏன் தங்கச்சி. ஆனா நீ நிரபராதிங்கிறது எனக்கு தெரியும். என்னை விட்டு பிரிஞ்சிருந்த என் தங்கச்சி கேத்தரின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிராமத்துக்கு வந்திருந்தா. அவளை பாக்குறதுக்காக நான் அங்க போயிருந்தேன். என்னை விட்டு விலகி போக உன்னால முடிஞ்சது. ஆனா என்னால முடியலம்மா. இந்த நாடகம், வேஷம் இதெல்லாம் நமக்கு எதுக்குமா? கர்த்தர் நமக்குன்னு என்ன விதிச்சிருக்காரோ அது போதும்மா. இனிமேலும் ஊரா அலையிற அந்த கேவலமான பொழப்பு உனக்கு வேண்டாம்மா. என் கூடவே இருந்துருமா. எனக்கு இதுதான் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஏன் தொந்தரவு பண்ற? தங்கச்சிங்கிற நினைப்பு உனக்கு இருக்கல. ஆனா அண்ணன் கருத்தை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். தயவு செஞ்சு இங்கேன்னு போயிடு.
ஏம்மா நீ அண்ணனை பார்க்கணுங்கிற ஆசையில தானே இந்த ஊருக்கே வந்த. அப்புறம் ஏன் அவர்கிட்ட இப்படி நடந்துகிட்ட? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அண்ணன் ஒரு அப்பாவே, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சர்ச்சும் சேவகமும் மட்டும்தான். அது வருமானத்துல என்ன காரம் சேர்க்கறது முடியாத காரியம். அண்ணனுக்கு அந்த கஷ்டம் தரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கிட்டேன். இப்ப நான் அவர்கிட்ட திரும்ப பாசத்தை காட்டினா அவருக்கு நான் மறுபடியும் சுமையாயிடுவேன். அதனாலதான் நான் அவர்கிட்ட வெறுப்ப காட்டி அவரை விரட்டிட்டேன். உள்ள யாரு வந்து பாரு. என்னங்கடா இது கோலம்? ரொம்ப நாளாவே நடிக்கணும்னு ஆசைங்க. நீங்க தான் சொல்லி இந்த டிராமா கம்பெனில ஒரு நல்ல வேஷமா வாங்கி தரணுங்க. என்னோட அளவுக்கு நான் ஹீரோ ஆயிருவேன். பையனுக்கு கலர் கொஞ்சம் கம்மி, அவனை காமெடியா போட்டுருங்க. ஏன்பா இவன் கலர் கம்மின்னு நீ சொல்ற? எஸ், நல்லா வருவேன். போய் வெளுத்து வாங்க. எம்மா எம்மா எம்மா. எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகும் ஓடி போடி. எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகும் ஓடி போடி. எல்லோரையும் போலவே. பாட்டாது எவன்டா அதுல உட்கார்ந்து கேப்பா? பெருசுக்கு அதாங்க பிடிக்கும். ஆமா மாப்பிள, இன்னும் நோமா மாப்பிள, சுத்த கிழட்டு பசங்களா. டேய், நம்ம ஊரு கொட்டகையில ஏழ நெஞ்சங்கள் கிளுகிழுக்கிற மாதிரி ராஜா ராஜாதி ராஜா அப்படின்னு முறுக்குனானுங்களே, அது மாதிரி நீ போய் முறுக்குடா போட்ட. கேத்தரின், நீ ஒரு பிரமாதமான நடிகை. எங்கேயோ இருக்க வேண்டியவ. உன் முழு திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நான் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டேன். நீங்க ஏதாவது புதுசா நாடக குழு ஆரம்பிக்க போறீங்களா? எல்லாம் செட்டப்பா இருக்கு. நீ வந்து டயலாக் பேச வேண்டியதுதான் பாக்கி. என்ன டயலாக்? பெரிய மாயத்தேவர் உன்னை ஏமாத்தி கெடுத்துட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கு மாயத்தேவர் பொண்ணுக்கு கல்யாணம். நீ மணமேடைக்கு வந்து மாயத்தேவர் என்ன கெடுத்துட்டாரு, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கலாட்டா பண்ற. இப்படி அபாண்டமா பொய் சொல்றீங்களே. பொய்ன்னு ஏமா நினைக்கிற? நடிப்புன்னு நினைச்சுக்க. எனக்கு மேடையில நடிச்சுதான் பழக்கம், வாழ்க்கையில நடிச்ச பழக்கம் இல்ல. வாழ்க்கையே நடிப்புதாம்மா. அவன் ஆட்டி வைக்கிறான், நாமெல்லாம் ஆடுறோம். அன்னைக்கு உங்க அண்ணன்ட்ட நீ நடிக்கல? கேத்தரின், உனக்கு உங்க அண்ணன் மேல உயிர் இல்ல? நீ ஒத்து வரலன்னா நான் அந்த உயிரை எடுத்துடுவேன். அண்ணே, அண்ணே, கேத்தரின், அண்ணே, இந்த நாடகம் வேஷம் இதெல்லாம் வேணாங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டேன். வாங்கண்ணே, இந்த ஊரை விட்டே போயிடுவோம். கேத்தரின், கர்த்தரே, இருமா வந்துடுறேன். ஜானி, திடீர்னு ஏன்பா ஊரை விட்டு போகணும்னு சொல்ற? ஃபாதர், கர்த்தர் கிருபையால என் தங்கச்சி எனக்கு கிடைச்சிட்டா. தான் கூடவே வந்துட சொல்லி என்னையும் கூப்பிடுறா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். God bless you. கேத்தரின், 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 கேத்தரின். வாம்மா, வரும்போது உள்ள வரட்டுமான்னு அனுமதி கேட்டு வந்த, போகும்போது சொல்லிக்காமலே போனா எப்படி? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. நான் என்ன வச்சுக்கிறேன்? நான் சொன்னேன் நாடகக்காரின்னா அவன் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறான். நான் அப்படியா? முந்தி விரிக்க சொன்னா, பந்தி வைக்க சொன்னா, சுண்டு விரல் சைஸ்ல ஒரு சின்ன பொய். அதுக்கே இப்படி யோசனை பண்ணா எப்படி? வந்து சொல்லிடுறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக நான் காரணமா இருக்க மாட்டேன். மரியாதை வெளியே போயிடு, இல்ல ஊரை கூட்டி உன்னோட அயக்கத்தனத்தை சொல்லிடுவேன்.
என்னையே மிரட்டுறாடா. ஊரை கூட்டி வச்சு என்ன பத்தி சொல்ல போறாளா? பேசினாதானே சொல்லுவேன். இப்போ அவனை அடிச்சு கொல்லுங்கடா. நான் உயிருக்குயிரா நினைச்சிருந்த என் தங்கச்சிய மணப்பொண்ணா அலங்கரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ பொணமா போறத கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்ட. ஆமா, என் தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுய உணர்வு திரும்பினப்போ அந்த நடராஜன் கிட்ட ஒரு கைதி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அப்படியே கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சினு என் நெஞ்சுக்குள்ள ஒரு வெறி. ஆனா அந்த முயற்சியில நான் தோத்துட்டா நடந்த உண்மை யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அதனாலதான் என் வேதனையெல்லாம் அடக்கிக்கிட்டு பைத்தியக்காரனா நடிச்சு இந்த உண்மையை உனக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கொலையை நீ ஏன் ஒத்துக்கிட்டா எனக்கு புரியல. ஜானி, விடிஞ்சா நடக்க போற கல்யாணத்துல எங்க மாமாவுக்கு எந்த விதமான அவமானம் வந்துடக்கூடாங்கிறக்காகத்தான் உன் தங்கச்சி சந்திச்சு பேச போனேன். ஆனா உன் தங்கச்சி தங்கி இருந்த இடத்துல இருந்து எங்க மாமா பதட்டமா ஓடுனாரு. என்னன்னு புரியாம உள்ள போய் பார்த்தேன். அங்க உன் தங்கச்சி கத்தியால குத்துப்பட்டு கிடந்தா. ஏற்கனவே அவன் மேல இருந்த கோபத்துல எங்க மாமா தான் அவளை குத்திட்டாருன்னு நினைச்சேன். கௌரவமா வாழ்ந்த எங்க மாமாவை காப்பாத்தத்தான் அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன். நல்ல மனச புரிஞ்சுக்காம உன்னை நான் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டப்பா. முகத்துல விழிக்க கூட எனக்கு அருகதை இல்ல. என்ன மன்னிச்சிரு ராசா, என்ன மன்னிச்சிரு. அப்படி சொல்லாதீங்கம்மா. ஐயோ, நான் பாவிடா, நான் பாவி. அம்மா, 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 அத்தை, அத்தை, அம்மா, அத்தை. நம்ம முத்து பயலுக்கு நிச்சயம் பண்ண அன்னைக்கே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லி உங்க மதனி சொன்னாங்க. நாளை குறிச்சிட்டேன். வர்ற சனிக்கிழமை கல்யாணத்தை நடத்திடலான்னு சொல்லிடு. அத்தை, கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. அத்தை, நீங்க எப்படி பச்சை தண்ணி கூட சாப்பிடாம இருக்கீங்களே, ஒரு வாயாவது சாப்பிடுங்க அத்தை. ஐயோ, என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். அத்தை. அம்மா, அம்மா சாப்பிடுங்கம்மா. எனக்காக சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. அம்மா, என்ன கஷ்டப்படுத்துறதா நீ நினைக்கிற. ஆனா நான் அப்படி நினைக்கலம்மா. உன் பிள்ளை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குமா? உனக்கு தாயா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. உன் காலடியிலேயே விழுந்து உயிரை விட்டா தான் நான் செஞ்ச பாவத்துக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நிம்மதியா இருந்த நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் அந்த நடராஜன. ராசா, 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 வேண்டாப்பா, வேண்டாம். நான் சொல்றதை கேளு. நீ விடுமா? முடியாது, நான் உன்னை போக விட மாட்டேன். அந்த கொடுமைக்காரனுக்கு ஆண்டவனே தண்டனை கொடுப்பாப்பா. சந்தோஷமா வாழ வேண்டிய நீ உன் வாழ்க்கையில எப்படி இல்லாம கஷ்டப்பட்டுட்ட. இனிமையாச்சும் நீ நிம்மதியா இருக்க வேண்டாமா? உன்னை நான் கொலைகாரனாக விட மாட்டேன். முதல்ல அந்த அடிமலை கீழே போடு. நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? முதல்ல கீழே போடு.
அண்ணே இந்த ஆளை விடாத. நீ இல்லாத நேரத்துல ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட பணம் பறிக்க படாத பாடுபடுத்திருக்கான். ஒரு நாள் லட்சுமி கையை பிடிச்சு முறுக்கிட்டானே, அன்னைக்கு அம்மா தடுத்துருச்சு. இல்ல தொட்ட கைய வெட்டி இருப்பேன். அண்ணே சித்தப்பா நீ செத்தாப்பா. ஆம்பளை இல்லாத வீடுனா ஆட்டம் போடுறதா? ஒரு மரியாதை இல்லையா? என்ன பெரிய சண்டி நினைப்பா? அடி போடு. ஏதோ சித்தப்பான் மரியாதை கொடுத்தா ரொம்ப துடிச்சு. அப்படிதான் புடு. அடி சபாஷ். ஐயோ என்னாச்சு? என்ன தம்பி? இங்க பாருங்கம்மா. அவனை ஒண்ணும் செய்யாத. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சே ஒரே குத்து. நானே குத்தி எடுத்து போயிருவேன். அடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணா? எருமை மாட்டு போட்டு அடிக்கிறது மாதிரி அடிக்கிறேன். ஏன் மாதிரி அண்ணன் மட்டும் உயிரோட இருந்தா தொட்டு வேணா? வேண்ட போனா போது வீடு. அம்மா சொல்றதுக்காக உங்களை தோட விட்டு வைக்கிறேன். எங்க மாதிரி இனிமே நீங்க தான் மாடு கழுவணும், பால் கறக்கணும், எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். என்ன பாக்குறீங்க? டானிக்கு நான் தான் அள்ளுவேன். ஆண்டவா நல்லா அள்ளுங்க. கத்தியதுக்கு நெக வெட்ட விரல வெட்டு. கீழே போடுங்க. யாராவது நீ வா. ஆத்தாளும் பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். லட்சுமி உனக்கு இல்லையா? திடீர்னு ஆளை மாத்திராந்தா என்ன தைரியம்? நீ அறுவாளை தூக்க மாட்ட, நீ ரோசம் கட்டவன், நீ நிச்சவன். முதலாளி டேய், உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. நீ போய் அவளை தூக்கிட்டு வந்தா இந்த ஊர்ல ஒரு பையன் உன்னை ஒண்ணு கேட்க முடியாது. ஆனா நீ தூக்க மாட்ட. ஏன்னா இந்த ஊர்ல நீதான் இழிச்சவாய. முதலாளி இல்லைங்கிறியா? இப்பவே நேர போய் அவளை தூக்கிட்டு வந்துருவேங்கிறியா? தூக்கு, இதையும் தூக்கு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் இப்பதான் முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது. ஆத்தா கண்ணை திறந்துட்டா. நிம்மதியே இல்லாத இருந்த எங்க குடும்பத்துல இப்பதான் சந்தோஷம் திரும்பி இருக்கு. ராசா அம்மாவையும் லட்சுமி நடராஜானுக்கு தூக்கிட்டு வராங்க ஐயா. ராஜா முதல்ல அவனை தீர்த்து கட்டுங்கடா. என்ன வண்டிய நீ?
உன் குடும்பத்துல ஒரு சொந்தத்தை உண்டாக்கிட்டா நான் குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் பெருசுப்படுத்தாம விட்டுடுவேன்னுதான் என் வேலைக்கார பயலுக்கு பரிசம் போட்டேன். ஆனா கடைசியில ஆத்தாளும் பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்துங்க. இருந்தாலும் முதல்ல ஆசைப்பட்டது என் பையன், அவனுக்கு 1 மணி நேரம். அப்புறம் என் வீட்டு வேலைக்கார, அவனுக்கு 1 மணி நேரம். கடைசியா ஊருக்கு பெரிய மனுஷன் 4. முதலாளி, இது தப்பு. நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா பேசுறான்டா, முதலாளியை எதிர்த்து வேலைக்காரன் தப்புங்கிறான். தப்புங்கடா. அவனை அடிக்க, அவனை அமுக்குங்க.